ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமா செமி கிச்சன். திரும்ப உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நவராத்திரி ஸ்பெஷலாக ஸ்வீட்ஸ் தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நான் வந்து உங்களுக்கு 9 நாளும் 9 வகையான ஸ்வீட்ஸ் போடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லா ரெசிபீஸும் பாருங்கள். இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சேமியா பீட்ரூட் கீர் தான் பண்ணியிருக்கேன். பீட்ரூட் வந்து அதோட ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். அதில் கீர் பண்ணியிருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியானது கூட. கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போது நம்ம இந்த ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். சேமியா வந்து நல்ல பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை ஒரு கப் எடுத்திருக்கேன். பால் நல்லா திக்கான பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு திராட்சை நம்ம வறுத்து சேர்க்கறதுக்கு. பீட்ரூட் வந்து நல்லா நைஸாக துருவி வச்சுருக்கேன். ஏலக்காய், தேவையான அளவுக்கு நெய். இது மட்டும் போதும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் நான். ஃபஸ்ட்டு எப்பவுமே பாயசம் எது பண்ணுறதுக்கு முன்னாடியுமே வந்து பால் ஊற்ற போகிறீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போது இது காய்ச்சின பால் தான். திருப்பி நல்லா பாலை காய வைக்கலாம். இப்போ வந்து பால் நல்லா கொதிக்குது. நம்ம அதில் வறுத்த சேமியா சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக கம்மியான குவான்டிட்டி தான் கிண்ணத்தில் எடுத்து வச்சுருந்தேன். நான் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு இன்றைக்கி நான் சேமியா சேர்த்துக்கிறேன். சேமியாவை எந்த அளவுக்கு வறுத்துருக்கேன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்கிறத இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளோட கீர் நல்லாயிருக்கும். 2 கப் அளவு சேர்த்துட்டேன். சேமியா நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் பீட்ரூட் சேர்த்துக்கலாம். இப்போ சேமியா வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடுது. நான் வந்து இன்றைக்கி எம்டிஆர் சேமியா தான் எடுத்திருக்கேன். சூப்பராக இருக்குது. ஏன்னா நான் கொஞ்சம் குவான்டிட்டி போட்டேன். எந்த அளவுக்கு நல்லா டபுளாக ஆயிருக்கு பாருங்கள். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம துருவி வச்ச பீட்ரூட் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் நல்லா திக்காக, ரொம்ப திக்கான மாதிரி இருக்கும். நீங்கள் பால் வந்து இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படி திக்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக வெந்நீர் வச்சு நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சோண்டு இதில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன் இதில். இப்போது பீட்ரூட்டும் நல்லா சேர்ந்து வேகட்டும். இப்போது பீட்ரூட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 3-4 நிமிஷம் ஆகிடுது. பீட்ரூட் நல்லா வெந்து உங்களுக்கு பீட்ரூட் எங்கே இருக்குன்னே தெரியல பாருங்கள். நான் அவ்வளோ நைஸாக திருவியிருக்கேன். அந்த மாதிரி திருவினிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப கடிப்பட்டால் அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி திருவிக்கோங்க. இப்போ நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, எவ்வளோ சர்க்கரை வேணும் அப்படின்றத. இப்போ இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். இப்போது இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கிட்டோம், சர்க்கரை கரைஞ்சி. இப்போ வந்து தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன் நான். நெய் சேர்த்துக்கலாம். நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு திராட்சை வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டாக செவந்ததுக்கு அப்புறமா திராட்சை சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுது. இப்போ நம்ம வறுத்த முந்திரி பருப்பு திராட்சை இதில் போட்டுருவோம். அவ்வளோதான், நம்மளோட சேமியா பீட்ரூட் கீர் ரெடி ஆகிடுது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆறுனதுக்கப்புறம் சில்லுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை கொஞ்சம் மீடியமான சூடில் சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இந்த நவராத்திரிக்கு இந்த ஸ்வீட் செஞ்சு ஒரு நாள் உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த 9 நாளைக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்வீட்ஸ் நான் உங்களுக்காக போடுறேன். மறக்காமல் எல்லா ஸ்வீட்ஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.